Hi viewers, very warm welcome to Coding Tamila. Okay, so இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஜிட்டல் கிளாக் Tkinder அப்படின்ற பைத்தான்ல Tkinder அப்படின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஜிட்டல் கிளாக் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். ஒரு வெப் ஆப் அது தட் மீன் ஒரு அட்வான்ஸ் இல்லாலும் ஒரு இதை ஒரு மினி ப்ராஜெக்டாக கூட நம்ம பண்ணலாம். ஓகேவா? டிஜிட்டல் கிளாக் Tkinder யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது? Tkinder அப்படின்றது ஒரு கிராஃபிக்கல் யூசர் லைப்ரரி, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் லைப்ரரி. ஓகே, அதுக்குள்ள விண்டோவை கிரியேட் பண்ணுறது, அதுக்கு ஃபாண்ட்ஸை செட் பண்ணுறது, அதில் பட்டன்ஸை கிரியேட் பண்ணுறது, அதில் இன்புட் பாரை கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். அதில் வந்துட்டு இன்புட் வந்து இப்போது நம்ம ஒரு டிக் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு சில வெப்பேஜில், அதெல்லாம் பண்ணலாம். இன்புட் பார், என்டர் பார், தென் இன்னும் இன்னும் நிறைய. ஓகே, ஆக்சுவலாக வந்து கிராஃபிக்ஸ் ஓரியன்டான எல்லாமே முக்கால்வாசி இதில் இருக்கும். இது ஒரு ஹியூஜ் லைப்ரரி. ஸோ Tkinderல வந்துட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இதில் வந்துட்டு ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். இந்த Tkinder யூஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் கிளாக் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இதை மேனுவலாக கோட் பண்ணாலும் பண்ணலாம். தென் என்ன அப்படின்னா இன்னொரு அட்வான்டேஜ்னா இதை வந்து நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்டாக உங்களோட ரெஸ்யூமேல கூட ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இது வேல்யூபிளான ஒன்று. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன். தென் நீங்கள் அதை கோட் பண்ணலாம்னு பரவாயில்ல, டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான கித்தப் லிங்க் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கோடை ஆட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கோடை ரன் பண்ணி அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன மீனிங் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட டிஜிட்டல் கிளாக். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ரன் ஆகும். ஆக்சுவலாக வந்து இது வந்து ரயில்வே டைம் சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ 22 to 22 காமிச்சிட்டு இருக்கா. ஸோ 22 ஒன்றும் இல்லை, இந்த டைமை வந்துட்டு 12 மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ 22லேருந்து 12 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 10. ஸோ 10:22 இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்போட ஸ்க்ரீனில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் 10:22 தான் இப்போ கரண்ட் டைமு. இங்கேயும் பாருங்கள் 10:22 தான் கரண்ட் டைம். இங்கே ரயில்வே டைம் அப்படின்றதால கொஞ்சம் நமக்கு வந்து இது தப்பாக தெரியுது. ஓகே, ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே, அது தெரியலாம் பரவாயில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஃபங்க்ஷன் என்ன நின்றும். ஸோ இதுதான் நம்மளோட டிஜிட்டல் கிளாக். ஓகே, இப்போ என்னன்னா இப்போ எப்படி வந்துட்டு இந்த கோடை யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பைத்தானில் Tkinder அப்படின்ற மாடியூல் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த Tkinderக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா விண்டோவை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைம் அப்டேட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே வந்து டைம் அப்படின்ற ஒரு லைப்ரரியில் இருக்குது. நமக்கு வந்து வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதில் ஃபாண்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் Tkinder தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் டைம் அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் அப்படின்ற லைப்ரரி தேவைப்படுது. ஸோ நமக்கு 2 லைப்ரரி தேவை. இந்த 2 லைப்ரரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு Tkinder இம்போர்ட் பண்ணி அலியாஸ் டிகே அப்படின்ற அலியாஸை கொடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரம் டைம் இம்போர்ட் strf டைம். அதாவது ஒன்றும் இல்லை, ஃப்ரம் டைம் அப்படின்னா டைம் அப்படின்ற லைப்ரரியில் இருந்து என்ன இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, இம்போர்ட். ஸோ இம்போர்ட்னா ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா strf டைம் அப்படின்ற ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதாவது டைம்ன்ற லைப்ரரியிலேருந்து strf டைம்ன்ற ஒரு லைப்ரரி எடுத்துக்கிட்டேன். சாரி, லைப்ரரியில் ஃபைல். அடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நமக்கு தேவையான ஃபைல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் எடுத்தாச்சு. அடுத்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு விண்டோ தேவை. விண்டோ எடுத்தால் மட்டும்தான் அந்த விண்டோவில் நம்மளால் ஃபாண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து அதே விண்டோவில் நம்மளால் கிளாக்கை வந்து பிளாட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நமக்கு விண்டோ தேவை. விண்டோ இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக விண்டோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு வெப் பேஜ் தான் வந்து விண்டோ. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Tkinder மாடியூலுக்குள்ள ஆல்ரெடி என்ன அப்படின்னா வெப் பேஜ் கிரியேட் பண்ண விண்டோ கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. அதை நம்ம கால் பண்ணால் போதும், விண்டோ கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஈக்குவல் tk.tk கொடுத்துருக்கேன். இந்த tk அப்படின்றத வந்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷன். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த tk, அதாவது Tkinder அப்படின்னு லைப்ரரியில் இருக்குது. இங்கே tk அப்படின்றது இந்த Tkinder தான் சுருக்கமாக tkன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். தட் மீன் this is nothing but alias used shortly for the larger name Tkinder. ஸோ Tkinder அப்படின்னா இந்த லார்ஜர் நேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதிலாக Tkinder ஸ்மால் நேம் யூஸ் பண்ணுறோம். Tkinder லைப்ரரியிலேருந்து என்ன பண்ணுறேன், Tkinder ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது என்ன பண்ணிடும், விண்டோ கிரியேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா நம்மளோட விண்டோவை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட விண்டோவுக்கு வந்து டைட்டில் வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளோட விண்டோ என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு வந்துட்டு டைட்டில் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகே அப்படின்ற அந்த ஃபைலில் இருக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து விண்டோ க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த டிகே அப்படின்ற ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்ற கீவேர்டு இதெல்லாமே இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணனா போதும், அது வந்துட்டு டைட்டில் வச்சிடும். ஸோ நம்ம வந்துட்டு இன்புட் கொடுத்தே ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் இப்படி வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
இந்த டி கிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் டபிள்யூஎம் டைட்டில் இருக்கா, இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டைட்டில் வைக்கிறதுக்கான எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ண அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ளே போயிடும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து டி கிண்டர் லைப்ரரி. ஓகே, சோர்ஸ் கோடு வந்துட்டு டி கிண்டருக்கான சோர்ஸ் கோட் ஃபைல்லாம் எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு எங்கேயோ வந்துட்டேன் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஜஸ்ட் 1 மினிட். டி கிண்டர் அப்படின்றது நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா சின்ன விஷயம் கிடையாது. ஓகே, ஏன்னா டி கிண்டர் ஹியூஜ் லைப்ரரி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டி கிண்டர் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா 5002 கோடில் 5002 லைன் இருக்கிற ஒரு கோடு தான் வந்து டி கிண்டர் லைப்ரரி. ஓகே, ஸோ சும்மா இல்லை, பாருங்கள் எவ்வளோ பெரிய கோடு இருக்குன்னு பாருங்கள். ஸோ 5002 லைன் இருக்குது. ஓகே, சாரி, நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். இப்போ வந்துட்டு நம்மளோட இங்கே போகலாம். ஓகே, ஐடி எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகே, ஷோர். ஸோ அது அங்கே போனதுக்கு வந்து சாரி. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விண்டோ எடுத்துகிட்டு அதுக்கு என்ன பண்ண டைட்டில் வைக்கிறேன். ஸோ விண்டோ டாட் டைட்டில் ஆஃப் டிஜிட்டல் கிளாக்னு கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, விண்டோக்கு வந்து டைட்டில் வைக்கிறோம். இந்த டைட்டில் ஆஃப்னு கீவேர்ட் நம்ம கொடுக்குற டைட்டில் இந்த விண்டோவில் போய் செட் பண்ணணும். அவ்வளோதான் இங்கே நடக்கிற ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா விண்டோவில் டைட்டில் வச்சுட்டோம். இந்த டைட்டில் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த TKF அப்படின்ற ஃபைல்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைட்டில் அப்படின்ற கீவேர்டு இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கீவேர்டுக்குள்ள நம்ம டெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன பண்ணுறோம், டைட்டில் இந்த விண்டோவில் வச்சிரும். ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட விண்டோவுக்கு ஒரு சைஸ் வைக்கணும். அதாவது விண்டோவோட வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது தான் இந்த சைஸ் அப்படின்றது. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா இந்த TKF ஃபைல்குள்ளேயே ஜியாமெட்ரி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இன்புட் கொடுத்தோன்னா போதும். அது வந்து நம்மளோட சைஸை என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளோட சைஸை கரெக்டாக ஃபிட் பண்ணிடும் விண்டோவில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 400x200 கொடுத்துருக்கேன். இதுக்கான அர்த்தம் என்னென்ன அப்படின்னா அதாவது விண்டோவோட வித்து வந்துட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 400 பிக்சல் இருக்கணும். அதே மாதிரி விண்டோவோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 200 பிக்சல் இருக்கணும். இதுதான் இதோட மீனிங். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட விண்டோவுக்கு ஒரு சைஸ் செட் பண்ணிடணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளோட விண்டோவுக்கு வந்துட்டு ஃபாண்ட் அப்ளை பண்ணணும். நம்ம வந்துட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். எப்படி அப்படின்னா விண்டோவில், அதாவது இந்த சேம் TKF ஃபைல் தான், இந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஃபாண்ட் இன்புட்டாக கொடுத்தா போதும். இந்த ஃபங்க்ஷன் டேரெக்டாக போய் விண்டோவில் அப்ளை பண்ணும். ஓகே, சேம் அப்படின்னா நம்ம விண்டோ தான் கொடுத்துருக்கோம். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா விண்டோ டாட்னு கொடுத்துருக்கோம். கான்ஃபிகர் ஆஃப் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா BG பிளாக், அதாவது பிஜினா என்ன பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் சிக்கல் பிளாக் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பிளாக் அப்படின்ற கலரை விண்டோவுக்கு பேக்ரவுண்டாக செட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் எவ்வளோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்த இந்த ஃபாண்ட் தான். ஓகே, ஸோ இங்கே பிளாக்னு கொடுத்ததுனால மட்டும்தான் அங்கே வந்து பிளாக் கலர் வந்தது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா BG பிளாக்னா பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கலர்னு அர்த்தம். இங்கே கான்ஃபிகர் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த பிளாக் கலரை இந்த விண்டோவுக்கு பேக்ரவுண்டாக செட் பண்ணிடும். இதுதான் இங்கே நடக்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு விண்டோ கிரியேட் பண்ணி டைட்டில் வச்சு சைஸ் வச்சுருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் கலர்லாம் செட் பண்ணியிருக்கோம். இதோட முடியல, இன்னும் நமக்கு வந்துட்டு டைமை அப்டேட் பண்ணணும், டைமை கிரியேட் பண்ணணும், டைமை அப்டேட் பண்ணி அதுக்கு ஃபாண்ட்டை செட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு டைம் காட்டுற பொசிஷன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோவோட சென்டருக்குலாம் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் முடிச்சுட்டா ப்ரோக்ராம் முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைமை அப்டேட் பண்ணுறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் நான் டைம்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கரண்ட் டைமுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் லைன் எழுதுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த STR டைம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைல். இந்த ஃபைலுக்குள்ளே டைம் ஓரியன்டான எல்லா ப்ரோக்ராம் இருக்குது. இதில் என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் டைமு, ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு எல்லாமே வந்து இதில் காட்டும். தென் இந்த %P அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா PM, அதாவது பிரைம் மெரிடியன் அப்படின்றது அர்த்தம். ஓகே, இந்த %P அப்படின்றது ஜஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் இதை வந்து கமாண்ட் லைனில் எழுதுறேன். ஓகே, இந்த %P அப்படின்னா இது வந்துட்டு PM அப்படின்ற அர்த்தம். டைம் வந்துட்டு PMல காட்டும். ஓகேவா. தட் மீன் இது வந்துட்டு ஈக்குவல் டு பிரைம் மெரிடியன். ஓகே, நமக்கு தெரியும் இல்லையா, மெரிடியன். ஓகே, பிரைம் மெரிடியன் அப்படின்றதான் PM அப்படின்றது. ஓகே, பிரைம் மெரிடியன். அதே மாதிரி AM ஆன்டி மெரிடியன் அர்த்தம். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு இருக்குது. ஸோ %P அப்படின்றது இருக்குது. ஓகேவா. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ STRF டைம் அப்படின்ற இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறப்பே என்ன பண்ணிட்டோம், STRF டைம்ன்ற ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிட்டோம், ஃபைல் இம்போர்ட் பண்ணிட்டோம் ஃபங்க்ஷனில். இந்த ஃபைலுக்குள்ளே டேரெக்டாக என்ன பண்ணுறோம், ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸு, இந்த %P எல்லாத்தையும் இன்புட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இதை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா கரண்ட் டைம் என்ன பண்ணிடும் இதில் ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா.
ஸோ கரண்ட் டைம் இந்த கரண்ட் டைம்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். அடுத்து என்ன பண்ணுறோம், கிளாக் லேபிள் அப்படி இது வந்து புது வேரியபிள். ஓகே, கிளாக் லேபிள் அப்படின்ற ஒரு புது வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிளுக்கு கான்ஃபிக் அப்படின்ற இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு ஃபாண்ட்டை அப்ளை பண்ணுறோம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டைம். ஸோ அதாவது இந்த கரண்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஜஸ்ட்டு இந்த கிளாக் லேபிள் அப்படின்ற இந்த வேரியபிளில் வந்துட்டு ஃபாண்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இங்கே அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே கிளாக் லேபிள் டாட் ஆஃப்டர் ஆஃப்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. தட் மீன் இது என்ன பண்ணோம் அப்படின்னா அப்டேட்டுக்காக தான் இதை கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தா தெரியும் என்னென்னா 1000 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. பைத்தானில் வந்துட்டு டிஃபால்ட்டாக டைம் வந்துட்டு மில்லி செகண்டில் ரன் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. 1000னா 1000 மில்லி செகண்ட் அர்த்தம். ஸோ 1000 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஓகே, ஸோ அதனால் ஒவ்வொரு செகண்டுக்கும் இந்த அப்டேட் டைம் அப்படின்ற ஃபங்க்ஷனை இது என்ன பண்ணும் அப்படின்னா கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ அண்ட் இந்த கிளாக் லேபிள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த கரண்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட்டு அது வந்துட்டு இங்கே தெரிஞ்சிட்டே இருக்கும். இந்த கிளாக் லேபிள் அப்படின்றது ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கிளாக் லேபிள் அப்படின்றத நம்ம விண்டோவில் தெரிய போகுது. பட் ஆனால் நமக்கு டவுட் வரலாம் என்ன அப்படின்னா, இந்த கிளாக் லேபிளை விண்டோவில் கொடுக்கவே இல்லை. எப்படி தெரியும் அப்படின்னா இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிளாக் லேபிளுக்கு ஆக்சுவலாக இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் லேபிளில் டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். அதாவது இந்த டெக்ஸ்ட்டு அப்படின்னு ஒன்றும் இல்லை, கரண்ட் டைம் தான் டெக்ஸ்ட்டு. இது இந்த எல்லா டேட்டாவும் இங்கே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த கரண்ட் லேபிளில் இருக்குது. ஸோ இந்த கரண்ட் லேபிளில் இன்னும் இதுமே தான் ஃபாண்ட் அப்ளை பண்ணி பேக் பண்ணணும். பேக் பண்ணால் மட்டும்தான் விண்டோவில் தெரியும். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் கூட இதை சொல்லியிருக்கேன், பேக் பண்ணால் மட்டும்தான் ஸ்க்ரீனில் தெரியும் அப்படின்னு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கரண்ட் டைம்னு டெக்ஸ்ட்டை இந்த கிளாக் லேபிள் வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த கிளாக் லேபிள் வேரியபிள் என்ன அப்படின்னா இந்த ஆஃப்டர் ஆஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த டைமுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை அப்டேட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்தா போதும். அது ஒரு செகண்ட் கழிச்சு என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்டேட் டைம்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்துட்டு கரண்ட் டைமை இந்த கிளாக் லேபிளுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணும், நமக்கு ஸ்க்ரீனில் தெரியறப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு செகண்டும் கரண்ட் டைம் நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்குமா. ஸோ அதுக்காக தான் வந்து இது. ஓகேவா. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கரண்ட் டைம் 10:32 அப்படின்னா அடுத்து ஒரு செகண்ட் ஆன உடனே இது ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அப்போது கரண்ட் டைம் எவ்வளோ, 10:33. அது வந்து கரண்ட் டைம் போகும். இந்த கரண்ட் டைம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாக் லேபிள் போகும். கிளாக் லேபிள் நமக்கு தெரியும். அப்போ என்ன நமக்கு டைம் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:33 தெரியும். ஓகே, ஸோ இந்த சாரி யா இதெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் லேபிள் நம்ம வந்து இந்த கிளாக் லேபிளில் நம்மளோட டைம் இருக்குது, இன்னும் நம்ம அதை விண்டோவில் கொடுக்கல. விண்டோவில் கொடுத்தா மட்டும்தான் தெரியும். ஓகேவா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ விண்டோவில் கொடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, நம்ம இன்புட் கொடுக்குறப்போ விண்டோன்ற வேரியபிள் உள்ளே கொடுத்தா போதும். விண்டோன்ற வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குற ஃபாண்டு இந்த கிளாக் லேபிள் இருக்க எல்லா டேட்டாவும் போயிடும். ஓகேவா. கிளாக் லேபிள் சீக்கிரம் என்ன கொடுக்குறேன்னா டீக்கெட்டாக லேபிளாக கொடுக்குறேன். இந்த லேபிள் அப்படின்றது டீக்கெண்டரில் இன்பில்டு ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபாண்டை ஜஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிகே கொடுத்தோம் பார்த்தீங்களா. யா நம்ம உள்ளே கொடுப்போம் பார்த்தீங்களா டெக்ஸ்ட்டு, அதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி நம்ம டெக்ஸ்ட் கொடுத்தாலும் அப்ளை பண்ணணும், விண்டோ கொடுத்தாலும் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விண்டோன்னு கொடுத்துட்றேன். எது கொடுக்குறேன் அப்படின்னா அதாவது நம்ம கொடுக்குற ஃபாண்ட்டை இந்த விண்டோவில் அப்ளை பண்ணு அப்படின்றது மீனிங். ஓகே, நம்ம கொடுக்குற ஃபாண்ட்டை இந்த விண்டோவில் அப்ளை பண்ணணும் அப்படின்றது மீனிங். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியல் கமா 40 போல்டுன்னு இருக்குது. அதாவது டெக்ஸ்ட்டோட சைஸ் 40 இருக்கணும். தட் மீன் நம்மளோட டைம் நம்பர். ஓகே, அது வந்து திக்னஸ் போல்டாக இருக்கணும். தென் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு என்னவாக இருக்கணும் அப்படின்னா பிளாக்காக இருக்கணும். ஃபோர்க்ரவுண்ட் கலர், அதாவது ஃபோர்க்ரவுண்ட் கலர்லாம் ஒன்றும் இல்லை, டைமோட கலர் தான். இப்போ டைம் இப்போ ரன் பண்ணேன்னு பார்த்தீங்களேன், ரன் பண்ணேன் அப்படின்னா டைமு பார்த்தீங்கன்னா இது இந்த கலரில் இருக்கா, தட் மீன்ஸ் ஸ்கை ப்ளூ கலர் மிக்ஸ்டு வித் ப்ளூ அந்த மாதிரி இருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷியான் கலர். ஸோ இங்கே இந்த ஷியான் கலர் கொடுத்தோம் அப்படின்னா ஷியான் கலரில் டெக்ஸ்ட்டு தெரியும். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு இதை அழிச்சிட்டு ரெட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா ரெட் கலரில் வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரெட் கலரில் மாறுதா. ஸோ இங்கே அடுத்து என்ன பண்ணுறேன், மெஜெண்டான்னு கொடுக்குறேன், மெஜெண்டாவில் மாறும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஏதாவது எரர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சாரி. ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இங்கே வந்துட்டு இ வரும்னு நினைக்கிறேன். ஓ, மறுபடியும் எரர் இதுதான் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து இங்கே எரர் வருது அப்படின்னா இந்த மெஜெண்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலர் என்னன்றது அதுக்கு தெரியல. ஓகே, ஸோ மெஜெண்டா கலரை எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுல எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து வேறு கலர் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம். க்ரீன் ட்ரை பண்ணுவோம், அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன்.
ஸோ வீடியோட எண்டில் நான் என்ன பண்ணுறேன், மெஜெண்டா கலரை மாற்றி காட்டுறேன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் வந்து முடிச்சிருவோம் இப்போ. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, விண்டோவில் இந்த ஃபாண்ட் அப்ளை பண்ணுறோம், பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறோம், டெக்ஸ்ட் கலர் செட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டெஃபினட்டாக நான் முன்னாடி சொன்னதான் சிம்பிள், பேக் பண்ணால் இது வந்துட்டு தெரியும். ஓகே, விண்டோவில் அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிளாக் லேபிள் டாட் பேக் பண்ணிவிட்டு ஆங்கர் சிக்வல் சென்டர்னு கொடுக்குறேன். இந்த ஆங்கர் சிக்வல் சென்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் இருக்க எல்லா டெக்ஸ்ட்டும் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா விண்டோவோட சென்டருக்கு கொண்டு வந்துரு அப்படின்றது அர்த்தம். ஓகே, அதாவது இந்த கிளாக் லேபிளில் இருக்க எல்லா டெக்ஸ்ட்டையும் விண்டோவோட சென்டரில் கொண்டு வரணும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னா பேட் வைஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது விண்டோவோட டாப்ல இருந்து இந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட் டெக்ஸ்ட்டை 40 பிக்சல் கீழே தள்ளி வைக்கணும் அப்படின்றது மீனிங். ஓகே, விண்டோவோட டாப்ல இருந்து 40 பிக்சல் கீழே தள்ளி என்ன பண்ணணும், இந்த டெக்ஸ்ட்டை ப்ளே பண்ணணும், அதை இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். விண்டோட டாப்ல இருந்து 40 பிக்சல் கீழே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஸோ விண்டோ க்ரியேட் பண்ணி டைட்டில் வச்சாச்சு, டைமர் சாரி சைஸ் செட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பட் ஆனால் வந்து இங்கே பார்த்தோன்னா அப்டேட் டைம் இது பண்ணி டைமை வந்துட்டு மெஷர் பண்ணி அதை என்ன பண்ணிட்டோம், அதுக்கு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டோம், டைமை அப்டேட் பண்ணிட்டோம், அதுக்கு ஃபாண்ட் அப்ளை பண்ணியாச்சு, விண்டோலேயே அதை பண்ணியாச்சு, பேக்கும் பண்ணியாச்சு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒரே ஒரு தடவை நடக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டைமை போய் ரன்னிங்லேயே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் டைமை கால் பண்ணணும், மறுபடியும் டைமை அப்டேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், டைம் அப்டேட் அதாவது அப்டேட் டைம்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே கடைசியில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா விண்டோ டாட் மெயின் லூப்பாக கொடுத்துருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த விண்டோ அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு தடவை கால் ஆகும்போது விண்டோ வரும். ஆனால் அதுக்கடுத்து வந்து வராது. காரணம் என்னென்னா, ஜஸ்ட் வந்து ஒரு தடவை ப்ரோக்ராம் ரன் ஆச்சு அப்படின்னா ஒரு தடவை விண்டோ கிரியேட் ஆகும். மறுபடியும் அந்த விண்டோ கான்ஸ்டன்ட் இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மெயின் லூப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விண்டோக்குள்ளே இருக்க டிகே ஃபங்க்ஷனை கால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ விண்டோ நமக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டவுன்லோட் டைம் வந்து கரெக்டாக தெரிஞ்சிட்ருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டிஜிட்டல் கிளாக் அப்படின்ற நம்மளோட ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கூட மினி ப்ராஜெக்டாக உங்களோட பைத்தானில் ரெஸ்யூமேல கூட செட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஓகே மெஜெண்டா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ChatGPT போயிட்டு மெஜெண்டா கலரோட டெக்ஸ்ட்டை மட்டும் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் கேட்டுட்டேன் டெக்ஸ்ட்டும். ஸோ சாரி. ஓகே, ஓகே, ஸோ இந்த பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மெஜெண்டான்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங். ஓகே, ஸோ இந்த ஸ்பெல்லிங்கை கொடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்புனால தான் வந்துட்டு அப்போ தப்பாக வந்தது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், கலரை மாற்றுறேன். ஓகே, மெஜெண்டா கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அதனால தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரல. இப்போ ரன் பண்ண அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ இது வந்து மெஜெண்டா கலர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை மாற்றி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா இதோட கித்தப் லிங்க் இருக்குது, உள்ளே போய் கோடை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதை பார்த்து கூட டைப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ வில் see you later in the next video. Okay, so thank you for watching.